கட்டபொம்மன் வருகிறார். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கலிடுங்கள். அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. வீரராணி வேலுநாச்சி தானே தளபதிகள் மருதுபாண்டியரோடு கும்பினி நவாப் கூட்டுப்படையை எதிர்த்து போரிட்டார். வடநாட்டில் ஒரு ஜான்சி ராணி போராடுவதற்கு சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் வீரம் விளைவித்தாள் வேலுநாச்சி. எனினும் ஆயுத குறைவால் தோற்றார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள். மருதுபாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலுநாச்சியார் மறைந்தார். காலத்தின் கண்ணீர் தண்ணீராக விழுந்தது. கதை முடிந்தது. ஆனால் சரித்திரம் தொடர்ந்தது. விடுதலை வேள்வி வளர்ந்தது. வீர முழக்கம் நாடெங்கும் கேட்டது. வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ட்ரெயின் புறப்பட லேட் ஆகும். Get us some coffee. Yes, sir. Darling, did you read this news? What is it? Terrorist movement in Bengal. We must punish them. No, no! We must squeeze them, finish them, murder them. You're right, my darling, you're right. That is impossible, Mr. Ash. Boy, shut up! சத்தம் போட்டால் ஜெய் மகாகாளி. இந்திய தேசத்துல ஜனங்க பட்டினி கிடக்குறாங்க. பிரிட்டிஷ்காரன் என்னடான்னா கோதுமையை இங்கிருந்து வேற தேசத்துக்கு ஏற்றுமதி செய்யறான். இது அராஜகம் இல்லையா? இது வஞ்சனை இல்லையா? நான் இதை எழுதாம விட போறது.
உலக மகா யுத்தத்தில் பிரிட்டனும் பிரான்சும் ஒன்று சேர்ந்து போரிட்டு வெற்றியடைந்ததினால் இனிமேல் தமக்கு பிரிட்டிஷ் இந்திய பகுதியில் தொந்தரவுகள் இருக்காது என்ற நம்பிக்கையில் ஸ்ரீமான் சுப்பிரமணிய பாரதி பாண்டிச்சேரியிலிருந்து மதராஸ் பயணமானார். நீங்க தானே சுப்பிரமணிய பாரதி? இந்தியா பிரவேச சட்டத்தின் பிரகாரம் உங்களை கைது செய்யறோம். வாரண்ட் இருக்கா? இவரை கைது செய்யறதுக்கு வாரண்ட் ஒன்றும் தேவையில்ல. நடங்க, உங்களை கடலூர் ஸ்டேஷனரி சப் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் செய்யணும். பாரதியை சிதம்பரத்தில் முகாம் செய்திருந்த ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் ஸ்டோடாட்டின் முன்பு ஆஜர் செய்தார்கள். பாரதியை மதராஸ் சர்க்கார் உத்தரவுப்படி கைது செய்துள்ளதாகவும் யுத்தம் ஆரம்பித்த சமயம் அமலுக்கு வந்த இந்தியா பிரவேச சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாரதிக்கு ஜாமீன் தர தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பாரதியின் விடுதலைக்காக ஸ்ரீமதி அன்னி பெசன்ட், ஸ்ரீமான் மணி ஐயர், ஸ்ரீமான் சிபி ராமசாமி ஐயர் முதலானோர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். You are letting yourself go. How can we accuse them of carnage if we who keep advising them cannot control our own tempers? मैं कोई महात्मा नहीं हूँ बापू. Well, Sahab. Namaste, Bapu. This girl seems to be insinuating that I am a Mahatma. Yesterday, I slipped and fell in the bathroom. If I had died there, the whole world would have known that I am not a Mahatma. Leading this protest? Amritavalli, sir. A woman? Yes, sir. What a shame. Panagale Elam, Respanu, Matarangale, Adechi Turatu. Charge! இதுவாகும் நாக்கி இந்த சரீரத்தை தேச சேவையில் ஈடுபடச் செல்கிறாயோ? கூட ஒரு அணாவுக்கு போடு. மவளும் மருமவனும் வந்திருக்காங்களாக்கு? வெளியில சொல்லிடாத, காமராசு வந்திருக்கு. போலீஸ் தேடுதுன்னு சொன்னாங்களே, அசலூர்ல போய் ஒளிஞ்சிருக்க சொல்லலாம்ல. பண்டாரம் பரதேசியா ஊர் ஊரா அலையுது. பாதி நாள் ஜெயில போட்டுறானுங்க. இன்னைக்காச்சும் உப்பு உரப்புமா வச்சு கொடுமா. காமராசு, போலீஸ் வருது. நான் தான் தகவல் சொல்லிவிட்டேன்.
ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோமே பள்ளி